எல்லா வீடுகளும் போய் தான் மாறுங்க உடனே வண்டியை பார்க்கறது இதுங்க அப்போ நீங்கள் பலகாரங்கள்லாம் சுட்டு தான் கொண்டாடுறது நேரம் இல்லை நேரம் இல்லை பலகாரம் சுட நேரம் இல்லை உங்களுக்கு உள்ளி முறுக்கு இஞ்சி முறுக்கு ஏதாவது கடையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சரி பாருங்க இஞ்சி ஏ மிச்ச பலகாரம் கிடந்தா கொண்டு வாங்கவா என்ன 5 நாளாச்சும் மிச்ச பலகாரம்னா பிரச்சனை தான் என்ன ஜாப்பி தள்ளி ஓடுறேன் எல்லாத்தையும் இன்னும் பலகாரம் வச்சுக்கிட்ட இது சாப்பிடுங்க பலகாரத்தை ஐயோ எந்த வீட்டை வருஷத்துக்கு போனாலும் முறுக்கு அரியதரம் பால் ரொட்டி ஏன்னாப்பா வருஷத்துக்கு கேஎஃப்ஜிஎல் பீஸாலன்னு செய்து கொடுத்தா என்ன ஆர்டர் கொடுத்து இப்போ வெறும் பாருங்க மக்கள்லாம் ஒரு கதை ஒன்று கேள்விப்படுறான் என்ன நீங்களே என்ன உங்களோட மனுஷியால் குடிய விட்டுட்டீங்களாமே என்ன உங்கள் செனவெல்லாம் காய்ச்சிட்டு நீங்கள் மனுஷியால் குடிய விட்டுட்டீங்களா 3 வருஷமாச்சு விட்டு சரி என்ன பிரச்சனை என்ன மனுஷியால் என்ன ஏன் அப்படி குடிய விட்டீங்க குடிச்சு போட வீட்டை போனால் எல்லாத்தையும் பார்க்க 2 தெரியுது மனுஷியும் 2 தான் தெரியுது ஒன்றோடய ஜமாளிக்கிறாங்க 2 வச்சு என்ன நான் அதான் முடிய விடுங்க இவன் தான் மூத்தம் இவன் டாக்டருக்கு படிக்க போகிறோம் டாக்டருக்கு படிக்க எனக்கு காய்ச்சல் இருக்கொண்டு வேறு நத்தார் வருஷம் வருது கையில் இந்த செலவுக்கு மாதம் ஏதாவது போடுறவன் 5 இந்த முறை நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவளுக்கு ரிங் பண்ணது எந்த நம்பர்னு எடுக்க மாட்டான் அவன் ஹலோ 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 தம்பி அண்ணா சொல்லுங்கண்ணே என்னடா இங்கே ஒவ்வொரு முறை நீ நத்தார் வந்தால் இல்லாடி வருஷம் வந்தால் இந்த பெருநாள் வந்தால் கொண்டால் 5000 10,000 இந்த சமுத்தி நிவாரணம் தர மாதிரி எங்களை போடுற நீ இல்லை இந்த முறை ஒன்றையும் காணிலடாப்பா இந்த ஜனங்கள் இப்போ நான் தெரியும் தானே நிலைமை சொல்லுங்க தெரியும் சொன்னா சாமான் பில்லை வேலை இல்லை பொருளாதார கஷ்டம் நாங்கள் இங்கே அரை வயிறு குறை வயிறாதாடாப்பா இங்கே வாழ்கிறோம் பெரிய கஷ்டப்படுறோம் நீங்கள் சொல்கிறீங்க அரை வயிறு குறை வயிறு பரவாயில்ல போல நீங்கள் அரை வயிறு குறை வயிறாவது சாப்பிட்றீங்க நாங்கள் முழு பட்டினியாவில் கிடக்கிறோம் என்ன நாங்கள் இங்கே உங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே சிவிசில் நின்று படுற பாடம் உங்களுக்கு தெரியாது இங்கே நாங்கள் என்ன வேலை இல்லையா உங்களுக்கு வேலை இங்கே வேலை அப்பப்போ இருந்துட்டு வருது அப்படி தான் போகுது நாங்களும் இங்கே வெட்டி ஆள்றோம் இல்லாட்டி எங்கட என்ன வீட்டுக்குள்ள என்ன மரமே இங்கே வாங்குவோம் இங்கே நல்ல வேலோட இங்கே ஊரில் நீங்கள் எங்களை கொஞ்சம் யோசிங்க எங்களை நான் வீடுகளை கடனுக்கு வாங்கி போட்டுருக்கிறோம் அது இந்த கடன் கட்ட வேணும் தண்ணி பில் கரண்ட் பில் ஹீட்டர் பில் மற்றது எங்களோட சாப்பாட்டு செலவுகள் அது எழுதுவல் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூட செலவுகள் அது எழுதுவல் மனசி மேட்ட பியூட்டி பார்லர் செலவுகள் இதுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களோ சரி நீ போய் இப்போ 9 வருஷமா செல்லோ உனக்கு பிறகு போன நான் பக்கத்து வீடு பீட்டர் இருக்கிறான்லோ அவன் அண்டை 5 லட்சம் அனுப்பி இந்த ஏழாதாக்கள் கஷ்டப்பட்டார்கள் இந்த உழைப்பில்லாதாக்கள்னு சொல்லி 10,000 சாமான் கட்டி கொடுத்தோம் நீங்களும் என்ன செய்கிறீர்கள் நாங்களும் நேர்மையாக தானே உழைக்கிறோம் அவங்க வேறு வேலை செய்கிறாங்க வேறு பக்கத்தில் அவங்களுக்கு வருமானம் வருது நாங்கள் அப்படி இருக்கிறோம் நீங்கள் நாங்கள் அந்த அப்படியான வேலை எங்களுக்கு செய்யலாம் எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் அது சிக்கல் நாங்கள் இங்கே குளிர்களை படுற பாடம் உங்களுக்கு தெரியாது நாங்கள் விடிய புறம் விளம்பி மனுஷன் முகத்தையும் காணா கொள்ளாமல் நாங்கள் படுற பாடம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் சுதி பண்ணி கொண்டு சிறிகள் நாங்கள் சரி நீ போனவை நீ எடுத்த அரட்டிக்கிறேன் நீ போனவை ஏன் 5,000 10,000 போனவை நீ ஏன் இப்படி கோவீங்களே நான் முந்தியெல்லாம் அனுப்பிங்களா நீங்கள் சந்தோஷம் தானே வாங்கி சில உழைச்சி நீங்கள் அனுப்பி எனக்கு வருஷம் எனக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அனுப்பி பாலும் 5,000 10,000 வந்தது அப்போ பெரிய காசு தானே தானே சொல்கிறீங்க போனவை சரி ஓகே பாய்